துண்டை எடுமா வெளியில போல துண்டை எடுத்து இப்ப ரொமான்ஸா சொல்லு. எடுத்தா வடியது அசிங்கம் பேசுற வேலை இல்ல தப்பான விஷயம் இல்ல. சீயா எடுத்தா வடி அதாவது இப்ப அன்னதானத்துக்கு போறேன். அன்னதானத்துக்கு போனோம்னா சாப்பாடு ஒரு நாள் எல்லாம் போட்டோம்னா என்னென்ன வைப்பாங்க? அப்பளத்தை வந்து எண்ணெயில போட்டோம்னா மலாண்டு வெளியே என்ன சொல்லிட்டா வடி. என்னம்மா அப்படி அடே அப்பா அப்படி இருக்கு. அதிகமா இருக்கு அதை காட்டி ஆண்மை கூட்டம் அதிகமா இருக்கு. அதை காட்டி இளைஞர்கள் கூட்டம் உங்க கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா எல்லாரும் கூட்டம் அதிகமா இருக்கு. இருந்தாலும் மகிழ்ச்சியோட அந்த சிறப்போட ஆரம்பிச்சு போவோமா? ஆரம்பிச்சோமா? நான் 4 பேரும் 4 பேரா? நீங்க 4 பேர். என்னைய சேர்த்து 5 பேர். 5 பேர் எங்க போனாலும் இன்னைக்கு விடிய வரையும் இங்க கூடயே வந்துட்டே இருக்கும். சரி சரி. நீ விட்டு தனியாதான் நீங்க பேரை அப்பா நீங்க யாரு நீங்களும் பேரை விடிய வரையும் அவங்களுக்கு இருந்து நம்ம கூடயே வந்துட்டே இருக்காங்க.
கட்டங்க நான் பண்ணேன். நான் தான் குத்தல, நீ தான் கத்தல. ஏன் நீங்க குத்துறா? நீ பாடும்போது எப்படி பாடின? நான் குத்த, அவர் கத்த. உனக்கு வாங்கி பாடும்போது அவர் எப்படி பாடுவாரு? அவர் குத்தக்கூடாது. அவர் குத்தவே மேல. சரி விடமா, யாரு குத்துறாங்க சோழி முடிஞ்சா சரிதான். நீ கத்த மாட்டமா, சத்தமே கேட்காது. சென்னை சேர்ந்த பிரீத்தி அவர்களுக்கு இளைஞர் காவல் சார்பாக மலர் மாலை அளித்து கொண்டாடை பற்றி இங்க டான்ஸாக நடிக்கும் இங்கே டான்ஸாக நடிக்கும் என் அன்பை கொளுத்தியாவுக்கு என் அன்பு குழந்தையாவுக்கு கொண்டாடை போட்டு காலப்படுத்தீங்க. நீ சொல்லு. இளைஞர்களுக்கு, தாய்மார்களுக்கும், இங்க உள்ள தாய்மார்களுக்கும், பெரியோர்களுக்கும், பெரியவர்களுக்கும், முக்கியமா சொல்றது நல்லபடியா சொல்லணும். சொல்லுங்க. இளைஞர்களுக்கும், இளைஞர்களுக்கும், இளைஞர்களுக்கும் துண்டை எடுமா வெளியில போல துண்டை எடுத்து இப்ப ரொமான்ஸா சொல்லு. இளைஞர்களுக்கும் அன்பான நன்றிகளோட வணக்கம். வணக்கம். 3 வருஷத்துக்கு நீதான் புத்தகம் வைக்க. அப்படியே அக்காவை சொல்லியாச்சு. இதை ரெண்டு பேரும் வளர்த்து எப்படி வேற அடே அப்பா ஒட்டர குச்சி மாதிரி ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா அடே அப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தக்காளி போனது உள்ள நேரத்துல வந்துச்சு. எப்படி வந்துச்சு? மொத்தம் குழம்பு தண்டில மலாப்பழம் துண்டிக்காரியா போங்க ஒண்ணுத்துக்காகாம வாட்டு சேட்டமா இருக்கு. ஆமா வந்துட்டு ஒரு ஆம்பளை வணக்கத்தை நல்லா கொடுக்குறாங்க. கேளு நாக்க புங்க மாதிரி ஏமா ஒரு ஆம்பளை போய் வந்திருக்கானோ பொம்பளை பிள்ளை என்ன பண்ணணும்? ஐயா வணக்கம் வாங்க பாலை சாப்பிடுறீங்களா இல்ல நீங்க வாங்கி கொடுத்த செவ்வாழை பழத்தை நான் சாப்பிடவா? அப்ப நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் தக்க பதில் கொடுத்துருப்பேன். அப்படி பழத்தை சாப்பிடணும் எனக்கு அவசியம் கிடையாது. முதல்ல நீங்க எதுக்கு வந்தீங்க? ஒரு ரொம்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல நான் கேட்கிறேன். என்னை இடிக்க போற மாதிரி வரீங்களே ஏன் செய்ய ஒரு பஸ் ஒரு லாரி ஒரு கேனி ஒரு ஜேசி அப்படியே மோதிட்டா என்ன ஆயிருக்கும்? நோத்த ஓட்டரோட நீ யாரு இருக்கு? உங்க அப்பா ஓட்டரோடா? உங்க பொத்த ஓட்டரோட? ஒயிட்ட ஓட்டரோட? ஓட்டரோட? இல்ல மாம மோட்டரோட? இல்ல மச்சா மோட்டரோட? ஆறு மோட்டரோட? ஆறு திருப்பி கேக்குறேன். உஷ்டமே போறா பேய் போறா தாய் போறா யார் நாய் போறா யார் போறா சத்தா போறா ஆறே பட உனக்கே வலிக்குதே. நீ போறீங்க
இருந்து பால்ல இருந்து வருது பால் மோராகி மோர்ல இருந்து பசுமாடு ஆண் மாடா பெண் மாடா பெண்ணு ஆண் கிடையாதுல நீங்க ஆனா பெண்ணா பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு 4 காம்பு இங்க எத்தனை இருக்கு மைக்கு 2 ஆமா இவ்வளவு பேசுறீங்க அப்ப என்ன பேசலாம்னு பேசுவேன் ராமர் பெருமை மரியாதை கொடுத்து பேசக்கூடாது அதான் போயிட கைதான் மச்சில அதை போட்டு விட்டு தூங்க அம்மா விட்டு போஸ்ட் அடிச்சுட்டாங்க அடிப்படுத்த முந்தைய கவட்டுக்குள்ள புண்ணு வந்துச்சா கவட்டுக்குள்ள புண்ணு வந்தா பிளுக்கு மருந்த போட்டா ஏமா அடிப்படுச்சுன்னா பிளுக்கு மருந்த போட்டு ஆட்ட வேண்டியதானே அடிப்படுத்துச்சு அருவாமனை ஏறி உட்காந்துட்டு சொரிஞ்சுக்கிட்டு கிடந்தாலும் வரட்டு ஆமா மாமாத்துக்காரி பணியார வச்சு போனாலாம் நம்ம ஒரு கிளவிக்குள்ள அம்மாயில ஒருத்துக்கிட்டே பணியார வைக்கல இதுல இடிச்சுக்கிட்டு கிடந்தாலும் ஒருத்தர் இருந்தா கோழி குஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு விடிய காலையில 5 மணிக்கு படுத்து குடிச்சு கோழி குஞ்சு அப்படியாமா ஏமா நான் என்ன விஷயம் பண்ணி பேசுவேன் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் ஆமா நான் ஹார்மோனியம் வாசிப்பேன் நான் மிருதங்க வாசிப்பேன் நான் ஆளுநர் வாசிப்பேன் நான் தாள வாசிப்பேன் நீங்க 2 பேரும் இதை எழுதி கொடுத்தா வாசிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் எல்லாம் வாசிப்பேன்ல சரி நான் பெயிண்ட் அடிப்பேன் நான் வேன்லாம் ஓட்டுவேன் நான் சேவிங்லாம் பண்ணுவேன் நான் மேல ஒண்ணுவேன் நீங்க ஐப்ரோல ஒண்ணுவீங்களா நான் லாரி ஓட்டுவேன் நான் கார் ஓட்டுவேன் என்ன ஓட்டாத எங்க அப்பா ஓட்ட முடியாதுமா எங்க அப்பா ஓட்ட முடியாது ஒரு விஷயம் தெரியுமா எங்க அப்பா ஓட்ட முடியாது 2 மாசமா மூலம் தேடி போய் கிடக்காரு ஆமா ஆமா அதுக்கு நீங்க நல்லா கடிப்பீங்க அப்ப நான் கார் ஓட்டினேன் நான் ட்ரெயின் ஓட்டினேன் பைக் ஓட்டினேன் நான் விட்டா ஒன்னே ஓட்டுவேன் அப்ப என்ன கேட்டாலும் நீங்க போய் வரும் உங்கள்கிட்ட கேள்வி பதில் சொல்றியா வேற ஒண்ணு ஒருத்திக்கு பெரிய ஓட்டை ஒருத்திக்கு சின்ன ஓட்டை ஒருத்திக்கு ஓட்டையே இல்ல அசிங்கம் பேச மாட்டேன் ஆபாச சொற்கள் வாயிலிருந்து வராது மூத்தவருக்கு பெரிய ஓட்டை நடுவுக்கு சின்ன ஓட்டை தங்கச்சிக்காரி ஓட்டே இல்ல கோழி சாக்கு தைக்கிற ஊசியை பாத்துருக்கீங்களா அதுல உள்ள ஓட்டை கொஞ்சம் பெரிய ஓட்டையா இருக்கு அதே மாதிரி சட்டை தைக்கிற ஊசியை பாத்திருக்கியா அது ஓட்டை சின்ன ஓட்டையா இருக்கு எங்க அண்ணன் மைக் செட்டுக்கார வச்சிருக்காரு பாரு ஊசி குண்டூசி அதுக்கு ஓட்டையே இருக்காது சரிம்மா விட விட்ட ஒண்ணு சுருங்குறது என்னது ஒட்டாவியா கிடையாது பசுமாடு பின்னாடி சாணி உடையில பாத்திருக்கியா விட விடிஞ்சுக்கிட்டே போங்க விட்ட ஒண்ணு சுருங்கிட்டே போங்க போட்டா விடிங்க எடுத்தா வடியது அசிங்கம் பேசுறது வேற இல்ல தப்பான விஷயம் சீயா ஏமா எடுத்தா வடி ஏமா அதாவது இப்ப அன்னதானத்துக்கு போறேன் அன்னதானத்துக்கு போனோம்னா சாப்பாடு உரங்கள் எல்லாம் போட்டோம்னா என்னென்ன வைப்பாங்க அப்பளத்தை வந்து எண்ணெயில போட்டோம்னா மலான்னு வடி சரிமா கருங்கோலப்புடி 5 விரலையும் மடி கணாறு அடி வெள்ளையனே வெளியேறு பவுடர் தப்பா ஆமா என்னது
ஆமா இருக்கு. இப்ப பென்சில் எழுதணும்னா எரேசர் வச்சு அடிச்சிடலாம். வேற எழுதணும்னா ஒயிட் வச்சு தான் அடிக்க முடியும். அதுக்கு அந்த 5 விரல மடிச்சுக்கிட்டு தான் எழுத முடியும். நம்ம தப்பா பேசலாம். சரி நான் எனக்கு காலை தூக்கிட்டு ஒண்ணு பிடிக்குது கிடையாது. நின்றுகிட்டு அடிச்சுன்னா வாயிலே அடிச்சிடலாம். சரி நீங்க ஒண்ணு கிடைக்கணும் என்ன செய்வீங்க? நீங்க ஒண்ணு கிடைக்கணும் என்ன செய்வீங்க? தண்ணி குடிக்கணுமா? தண்ணி குடிச்சா உன் பாவம் நாய் போயிடாதா? பாத்ரூம் குள்ள நுழையணுமா? சரி நல்லா பேசுறீங்க. இந்த இடத்துல நீங்க என்ன ஆடிப்பாடி இந்த இடத்துல நானும் ஆடிப்பாடி தான் பண்ணிக்கிறீங்க. நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? மாம்பழ வியாபாரம். பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க பணியார வியாபாரம் பார்க்குற மாதிரிலாம் இருக்கு. மாம்பழ வியாபாரம் தெரிஞ்சு சொல்லுங்கம்மா. அது
நல்லா ஆடு சரிங்க சரிங்க பிள்ளைக்கு முட்டியில வந்து தையல் போட்டிருக்கியா? உள்ள போவா, என்னதான் பிரச்சனை? சுந்தரியே
நல்லா பண்றீங்க, நல்லா பேசுறீங்க. மனுஷனோட சூழ்நிலை நாங்கள் சொல்ல முடியாது. 3 நாளைக்கு நாடகத்துக்கு வரல. ஆமா, அதனால உங்களை பார்க்கையில காதல் வந்துருச்சுமா. எப்படி அப்படி காதல் தெரியுமா? அந்த வையாசி புறந்தாச்சில இருந்த சின்ன பொண்ணு பாக்குறது சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது. Thank you.
உங்க காதல் Thank you.
விளக்கை மங்காது பூசி தினந்தோறும் அந்த முருக பெருமானை தொண்டு தொட்டு வணங்கி வருகிறேன். கிளவிலம் கிராமத்தின் சார்பாக வழிமறிச்சாலை சேர்ந்த நம்மூர் மாப்பிள்ளை PA அன்பு முத்துச்சாமி அவர்களுக்கு மலர் மாலையையும் பொன்னாடையும் பற்றி கௌரவிக்கணும். எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்திய நமது கிளைகுளம் கிராமத்தைச் சேர்ந்த அத்துணை நண்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நமது நாடக கலை சார்பிலும் நான் சார்பிருக்கும் நாடக கலை சார்பிலும் எங்களது இசைக்குழுவின் சார்பிலும் நடிகர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மனை வணங்கிவிட்டு அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமத்தாரி எங்கள் குலவழக்கம் என்னவென்றால் நிவாரண மேடையில் நம்பிராஜா நடிக்கும் அவர்களுக்கு கிளைகுளம் கிராமத்தைச் சேர்ந்த சன்னாசி குடும்பத்தார் சார்பாக இந்த மலர் மாலையும் சாலையும் அணிவிக்கிறார்கள். எனக்கு மலர் மாலை அணிவித்து
பொன்னாடை பற்றிய எனது அருமை மாமனார் சன்னாசி குடும்பத்தார்கள் அவர்களுக்கும் எனது குடும்பத்தினர் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கதையை தொடங்குகிறேன். கருப்புசாமி அவர்கள் வினாக்குளத்தை சேர்ந்தவர். அவர்களுக்கு அன்பு புதுசாமி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். எனக்கு நன்கொடை அளித்து கௌரவப்படுத்திய எனது மைத்துனர் கருப்புசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது குலவழக்கம் என்னவென்றால் ஆண்கள் காட்டில் சென்று வேட்டையாடி வருவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவலுக்கு செல்வதும் எங்களுடைய குலவழக்கம். அப்படி இருக்கும் தருவாயில் நான் ஒரு நாள் வேட்டைக்கு சென்று வந்து கொண்டிருந்த போது குகா குகா என்று சத்தம் கேட்டது. ஓடி சென்று பார்த்தேன். வெள்ளைக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்திலிருந்து ஒரு அழகான பெண் குழந்தை அழுதவாறு கிடந்தது. அந்த குழந்தையை வாரி எடுத்து வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்திலிருந்து கிடந்ததால் அதற்கு வள்ளி என்று நாமமிட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் வளர்த்து வருகிறேன். அது ஒருவரும் இருக்க இன்று எனது மகன் வீரத்தேவனை நகர் சோதனைக்காக அனுப்பியிருந்தேன். மகன் வரவே எதிர்பார்ப்போம். மகனை வீரத்தேவா, எனக்கு அன்பளிப்பளித்த சின்ன கடலூரை சேர்ந்த முத்து அண்ணன் அவர்களுக்கு நன்றி. சோமாத்தூரை சேர்ந்த கேஎன்ஆர் கற்பையாளன் அவர்கள் எனக்கு நன்கொடை அளித்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது குடும்பத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எப்ப உனக்கு இன்னைக்கு வந்து நகர் சோதனைக்கு அனுப்பியிருந்தல? ஆமாப்பா. அந்த நகர் சோதனைக்கு போய் வந்த விவரத்தை நீ சொல்லுப்பா. ஆமாப்பா. கோயில்ல நல்ல அமோகமா நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் பசி விட்டு இல்லாம வாழ்ந்துட்டு வராங்க. என்னதான் வாழ்ந்தாலும் மக்கள் மனசுல ஒரு குறை. என்ன குறை அப்படி? நம்ம குலவழக்கத்துப்படி ஆண்கள் உழுது போயிடும், பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் கப்பல் தான் வழக்கம். அது என்ன ஊர்ல உள்ள பிள்ளைக்கெல்லாம் ஒரு சட்டம், நம்ம மன்னர் மட்டும் ஒரு சட்டமா கேட்கறாங்க. மன்னருக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதி கூடவே கூடாது. ஆமா. நீ உடனடியாக எனது மகள் உனது தங்கையை அப்பா அழைத்ததாக அழைத்து வா. இன்னும் ஒரு குறைன்னு சொல்றாங்க. 100 நாளே 150 நாள் ஆக்கணும். அது வந்து செலவுக்கு காசு இல்லப்பா. மயிலுக்கு ஒரு 100 உண்டு. ஒரு காலையில கொடுப்பாருப்பா. அதே நமது கிராமத்தை சார்ந்த இளைஞர்களுக்காக ஒரு சிறிய தத்துவ பாடலை பாடிவிட்டு இடமளிக்கிறேன். உலகம் வெறும் இருட்டு, சொன்னது
மாறி அவர்களுக்கு நன்றி. எனக்கு வருடத்தோறும் நம்பிராசனே இப்ப சங்கத்துல இல்ல, இருந்தாலும் எங்க ஊர் மாப்பிள்ளை வந்தே ஆகும் என்ற கட்டாயத்துல இந்த இளைஞர்கள்லாம் நம்மளை விடாம இந்த மேடையில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த ஊர் மண்ணை சார்ந்த அத்தனை மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருடத்தோறும் இடம் அளிக்கின்ற அந்த இளைஞர்களை வணங்கிக் கொண்டு விடைபெறுகிறேன்.